அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா இருக்கீங்களா? மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நேயர்களே, மாதா தொலைக்காட்சி வளர்வதற்கு கடவுள்தான் முதன்மையான காரணம். அடுத்தது நீங்க பார்த்து அதை மற்றவர்களுக்கு சொல்வதுதான் இரண்டாவது மிகப்பெரிய காரணம். மூன்றாவது நீங்கள் கொடுக்கிற பொருளாதார உதவி. ஆகவே இதை மூன்றையும் கருத்தில் வைத்து இந்த மாதா தொலைக்காட்சி நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற உணர்வோட இந்த தொலைக்காட்சிக்கு நாம் முக்கியமான ஒரு இடத்தை கொடுப்போம். நம்முடைய இல்லத்தில் ஒவ்வொருவரும் தங்களுடைய இல்லத்தில் முக்கியமான இடத்தை கொடுப்போம். பங்கில் வாழ்கிற பிள்ளைகள் மாதா தொலைக்காட்சியை பார்க்குறவங்க, பங்கில் இருக்கிற அத்தனை பேரும் பார்க்கும்படி சொல்லுங்கள். மாதா தொலைக்காட்சிக்கு பொருளாதார தேவைகளை சந்திக்கணும்னு சொல்லி ஒவ்வொருவரும் பங்கில் இருக்கக்கூடிய உண்மையான மாதா பக்தர்கள் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, குடும்பத்தை குறித்து தான் பல வாரங்களாக நாம் தியானித்து கொண்டிருந்தோம். குடும்பமுடைய பிரின்சிபிள்ஸ் பார்த்தோம். குடும்பத்தில் அப்பாவுடைய பொறுப்பு என்னன்னு பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோன்னு சொன்னால், குடும்பஸ்தர்கள் தான் தேவழித்தலுக்கு முக்கியமான பொறுப்பாக இருக்கிறார்கள். தேவழித்தல் எவ்வளோ முக்கியம் என்பதை பார்த்தோம். பிள்ளை வளர்ப்பை குறித்து 2 வாரம் நாம் தியானித்தோம். இந்த வாரம் முதல் வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவது எப்படி, சக்சஸ் இன் எவ்ரிதிங், how to achieve success in every dimensions of our life. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் கடவுளுடைய கிருபையினால் வெற்றி வாழ்க்கை வாழ்வது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம தியானிக்க போகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாருக்குமே தோத்து போகணுங்கிற ஆசை கிடையாது. ஓட்டப்பந்தயத்தில் கடைசியில் ஓடுறவனை யாருக்கும் பிடிக்காது. கிரிக்கெட்டில் டக் அவுட் ஆகிறவனை பிடிக்காது. இப்படித்தான் வாழ்க்கையில் எவனுக்குமே யாருக்குமே தோத்து போகிறது பிடிக்காது. எல்லாருக்கும் வெற்றி பெற வேண்டும் என்று தான் ஆசைப்படுறாங்க. எவ்ரி ஹியூமன் டு நாட் வாண்ட் டு டை டியூ டு ஃபியர் ஆஃப் டெத். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவங்க சாக விரும்புறதில்லை. பாருங்க, யாருமே சாகிறதுக்கு விரும்புறதில்லை. நான் செத்து போகிறேங்க, நான் அடுத்த வாரம் செத்து போகிறேங்க, நான் அந்த வேளாங்கண்ணி போய்ட்டு செத்து போகிறேங்க அப்படின்னு யாருமே சொல்ல போகிறதில்ல. பாருங்க, ஏனென்றால் சாவை குறித்த ஒரு பயம் இருக்கிறது, ஃபியர் ஆஃப் டெத். ஏன்னா எபிரேயர் 2:15 கூட அவர் சொல்லுவார், வாழ்நாள் முழுவதும் சாவை குறித்த அச்சத்திலிருந்து அவர்களை விடுவித்தார் கடவுள் என்று சொல்லுவார். இப்போ வாழ்நாள் முழுசும் மிகப்பெரிய ஒரு அச்சம் இருக்குன்னா சாவை குறித்த அச்சம். ஆனால் நம்ம வெற்றி பெறணுங்கிற எண்ணம் இருக்கு, ஆனால் சாவை குறித்த அச்சம் நமக்குள்ள ஆழமாக இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அதற்கு எந்த முன்னெடுப்பும் நம்ம எடுக்கிறது இல்லை, சரியான முறையில் நம்ம முன்னெடுக்கிறது இல்லை. ஏன்னால் வெற்றி என்பது அது ஒரு ஃப்ளூக் அல்ல, அல்லது லக் அல்ல, அல்லது ஜோசியம் பண்ணி ஏதோ வர்றது அல்ல, அது ஒரு மித்தும் அல்ல. அது இட் இஸ் ப்ரெடிக்டபிள், கண்டுபிடிக்க முடியும், தீர்மானிக்க முடியும். நான் வெற்றி பெற வேண்டும் என்று தீர்மானித்தால் வெற்றி பெறுவேன். தோற்று போகக்கூடாது முடிவெடுத்தனா தோற்று போக மாட்டேன். இதுதான் உண்மையிலேயே வெற்றி என்பது. இது ஒரு ஃப்ளூக்கல்ல, அவனுக்கு ராசி பலன்பா நம்ம வெற்றி அடைகிறான், இல்லவே இல்லை. அதனால்தான் நம்ம அந்த வெற்றி அடைவதற்கான முயற்சி பண்ணுறதில்ல. நான் வெற்றி பெறணும் யாரும் வெற்றியை நோக்கி ஓட தேவையில்லை. கடவுள் சொல்கிறபடி வாழ்ந்தால் போதும், வெற்றி தானாக வரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாவை குறித்து பயப்படுறோம் நாம. ஆனால் பவுல் இப்படி சொல்றார், ஓ டெத் வேர் இஸ் தை ஸ்டிங், ஓ டெத் ஓ கிரேவ் வேர் இஸ் தை பிளேஸ் அப்படிங்கிற, வேர் இஸ் தை விக்டரி அப்படிங்கிறார். ஓ சாவே உன் கொடுக்கு எங்கே, ஓ சாவே உன் இருப்பிடம் எங்கே, சாவின் கொடுக்கு பாவம்தான் அப்படிங்கிறார். அப்போ ஒவ்வொருவரும் சாவை குறித்து பயந்து கொண்டிருக்கிற நிலையில இவர் சாவு என்ன செய்ய முடியும், எங்க இருக்கிற நீ, உன் கொடுக்கு எங்க, பாவமா, பாவம் என்ன கொல்ல முடியாது, பாவம் என் பாவத்துக்காக என்ன இயேசு கிறிஸ்து மரித்துட்டார், என்னை ரட்சித்து விட்டார், பாவம் என்ன கொல்ல முடியாது, சாவு நீ என்ன பண்ண முடியும், வா இங்க வா, என்ன செய்ய முடியும், வா சாவை உன் இருப்பிடம் எங்கே, உன் கொடுக்க எங்கே அப்படின்னு சொல்லி சாவை இவ்வளவு கேவலமாக இழிவாக சித்தரிக்கக்கூடிய வசனம் இந்த பைபிளில் வேற இல்லை. சாவே உன் கொடுக்க எங்கே, உன்னால என்ன செய்ய முடியும், கடவுள் மீது என்னை பிரிக்க முடியுமா என்று சொல்லுகிறார். நாமளும் அப்படி சொல்லணும். அவர் எப்படி இப்படி சொல்றாரு, சாவு என்ன செய்ய முடியும்னு எப்படி சொல்றாரு? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2 தீமோத்தேயு 4:7-8-9 இப்படி சொல்றார். அதற்கு ஒரு அருமையான ஒரு காரணத்தை சொல்லுகிறார். நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். I fought a good fight. என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். என் ஓட்டம் முடிஞ்சிருச்சு. விசுவாசத்தை காத்து கொண்டேன்.
இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. He is expecting for the reward of his faith. அப்போ அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார், வச்சிருக்கிறாரு. பவுலுக்கான ரிவார்டு அவர் வச்சிருக்கிறாரு. நான் என் விசுவாசத்தை காத்துக்கிட்டேன், அவர்படி வாழ்ந்தேன். நீதியான அவர் நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்கும் தருவார். அவர் நீதி உள்ளவர், எனக்கு மட்டுமல்லையா, அவர் நம்புற அத்தனை பேருக்கும், அவர் சொல்றபடி வாழ்ற அத்தனை பேருக்கும் அந்த ரிவார்டு கொடுப்பாரு. எனக்கு நரகம் கிடையாது, பரலோகம் தான். இந்த உலகத்தில் எனக்கு ரிவார்டு கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், மாண்பு கிடைக்கும். ஆகவே நான் நல்லதொரு போராடினேன், நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ நாம ஏன் சாவை கண்டு பயப்படுறங்கிறதுக்கு ஒரு ஆழமான சத்தியத்தை அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் ஒரு குழந்தையை ஒரு தாயின் வயிற்றிலே கடவுள் உருவாக்கும் பொழுது அவன் இத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும், இத்தனை ஆண்டுகள் இந்த பர்பஸை செய்ய வேணும், என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி ஒரு குறிக்கோளத்தான் ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தாயின் கர்ப்பப்பையில் உருவாகும் முன்னரே உனக்கென்று நான் வகுத்திருக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை நல்வாழ்வை கொடுக்கக்கூடிய வளமான வாழ்வை கொடுக்கக்கூடிய நல்வாழ்வின் திட்டங்களை என்று கேடு விளைவிக்கக்கூடிய திட்டம் அல்ல அப்படிங்கிறார் எரேமியா 29:11. அப்போ எனக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சு, எனக்குன்னு நான் இத்தனை வருஷம் வாழணும்னு சொல்லி, அதை இத்தனை நாளைக்குள்ள செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி ஒரு பேக் பண்ணி தான் இந்த உலகத்துக்கு அனுப்புறாரு. God timer is fixed in my heart. கடவுள் ஒரு கிளாக்கை வச்சிருக்காரு, டக் டக் டக்னு ஓடிக்கிட்டு இருக்கு. 80 வருஷம் 100 வருஷம் இத்தனை வருஷம் போயிடுச்சு, இன்னும் ஒரு 30 வருஷம் தான் இருப்பேன், 50 வருஷம் தான் இருப்பேன், இல்லை 60 நாள் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு நாளும் அதுக்குள்ள நான் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்ப ஏன் சாவை கண்டு பயப்படுறோம்? ஏனென்றால் கடவுள் எனக்கு என்ன பர்பஸ்க்காக என்னை அனுப்பினார் என் ஆத்மாவுக்கு தெரியும். என்ன பர்பஸ்க்காக நான் என்னை அனுப்பிச்சாரோ என் ஆவிக்கு தெரியும். பாருங்க, என்ன குறிக்கோளுக்காக என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ அதை நான் இன்னும் நிறைவேற்றல, அதனால பயப்படுறேன். நாம நினைச்சிட்டு இருக்கோம், ஐயோ சாவு கண்ட ஏதோ பயப்படுறோம், பேய் கண்ட பயப்படுறோம். இல்லை, இயற்கையாகவே ஒவ்வொரு மனுஷன் உள்ளத்திலையும் அந்த கடவுள் சித்தத்தை நிறைவேற்றவில்லை என்று சொன்னாலும் சாவுக்கு பயப்படுவாங்க. அதுதான் பவுல் என்ன சொல்ல, நான் நல்லதொரு போராடினேன், பாவியா இருந்தேன், மனம் மாறினேன், ஆண்டவருக்காக எல்லாம் செஞ்சேன், உயிரோட காத்திருக்கிறேன். நான் இருந்தேன்னா உங்களுக்கு நன்மை, செத்தேனா அது எனக்கு நன்மை. இங்கே ஒண்ணுதான் எனக்கு, சாவு ஒண்ணும் பண்ண முடியாது என்ன என்று சொல்லுகிறார். So, are we fulfilling the purpose for which you are created in the womb of your mother? உங்க தாயின் கருவறையில் எந்த பர்பஸை நிறைவேற்றுவதற்காக உங்களை உருவாக்கினாரோ அந்த பர்பஸை நிறைவேற்றுறீங்களா? நிறைவேற்றி கொண்டிருந்தால் உங்களுக்கு சாவை குறித்து பயம் இருக்காது. அதனால தான் மிக வெற்றியுள்ள வாழ்க்கை பவுல் வாழ்ந்தார் என்று சொன்னால், அவர் கம்ப்ளீட்டா தன்னுடைய உடல் ஆவி ஆத்மா அத்தனையும் இறை சித்தத்திற்காக தன்னை அர்ப்பணித்தார். அப்ப அர்ப்பணித்து வாழ்ந்துட்டு இருக்கப்போது எனக்குள்ள ரிவார்டு எனக்கு கொடுக்கப்படுற, எனக்குள்ள வெகுமதி அவரை வச்சிருக்கிறாரு. ஆக எனக்கு நல்லதொரு ஓட்டப்பந்தயம் ஓடுறேன், எனக்கு சாவை கண்டு பயம் இல்லை. சாவே உன் கொடுக்க எங்கே? பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது, பாவத்திற்காக என் கடவுள் எனக்காக மரித்து விட்டார், எனக்கு பரிகாரம் அவர் செஞ்சிட்டாரு, என் பாவம் என்ன கொல்ல முடியாதுன்னு நம்புறாரு. அப்போ சாவை கண்டு பயப்படுற நாம, நான் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன், எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறேன் கண்டுபிடிச்சு அதற்கு ஒப்பு கொடுக்கறது இல்லை. அந்த பயத்தோடையே வாழ்ந்து பயந்தாங்குழியா வாழ்ந்து சாகரம் பாருங்களேன். அப்போ இங்கிருந்து வெற்றி வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்துவர்கள் விளையாடுற ஒரு விளையாட்டு விளையாடுற ஒரு வாழ்க்கை ஒரு விளையாட்டு தானே இல்லைங்களா? அப்போ அந்த கேம் அது ஸ்பிரிச்சுவல் கேம். இந்த ஆவிக்குரிய விளையாட்டில் நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக விளையாடணுமே தவிர தோத்துறக்கூடாதுங்கிறதுக்காக விளையாடக்கூடாது. நான் தோத்துறக்கூடாது, ஐயோ நான் எதிரி கோல் போட்டக்கூடாதுன்னு விளையாண்டே இருந்தோம்னா பயந்தாங்குள்ளே தான் இருப்போம். நம்ம என்றைக்கும் போய் கோல் போட மாட்டோமே தவிர, டிஃபெண்ட் பண்ணுமே தவிர கோல் போட மாட்டோம். கிறிஸ்துவர்கள் அத்தனை நிலையிலும் வெற்றி பெற வேண்டும், அத்தனை நிலையிலும் கனிகளை தர வேண்டும். அத்தனை every dimensions, every aspect of your life is pure, squarely falls in the plan of God. கடவுளுடைய சித்தத்தின்படி தான் உங்களுடைய வாழ்க்கை அமையணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவரும் வெற்றி பெற விரும்புகிறோம் இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெற விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னா, என் குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைங்க சொந்தக்காரங்களா வெற்றி வாழ்க்கை வாழணும், என் குடும்பம் அருமையான ஒரு வெற்றி வாழ்க்கை வாழணும்னு சொன்னா, முதல்ல ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டியது சில காரியங்கள் இருக்கின்றது. அதைத்தான் நாம் தியானிக்க போகின்றோம். முதல்ல நான் யாரு, நான் எந்த ஊர்ல பிறந்தேன், நான் யாருக்கு பிறந்தேன், என்னுடைய திறமை என்ன, என்னுடைய ஆற்றல் என்ன, என்னுடைய வழிகள் என்ன, நான் ஏன் இந்த ஊர்ல இருக்கிறேன், எந்த ஒரு ஊர்ல பிறந்த இந்த ஊர்ல ஏன் வாழ்றேன், நான் ஏன் மாதா தொலைக்காட்சியில ப்ரீச் பண்றேன்,
who am I? Who I am? நான் யாருன்னு தெரியணும், என் கடவுள் யாருன்னு தெரியணும், நான் எதற்காக இங்கே வாழ்கிறேங்கிறது தெரியணும், எனக்கு இத்தனை வருஷம் எதுக்காக கொடுத்தாருங்கிறது தெரியணும், நான் என்னுடைய டெஸ்டினேஷன் செத்தா எங்கே போவேன்னு தெரியணும், என்னுடைய பர்பஸ் என்னன்னு தெரியணும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காண்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி குவிக்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி உங்களுடைய பங்காளிகள் அல்ல, மாமியார் அல்ல, இந்த உலகத்தில் எந்த திருடனும் அல்ல. உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி, உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி நீங்க மட்டும்தான். யூ ஆர் ஜட்ஜிங் யுவர் செல்ஃப் மோர் ஹார்ஷ்லி தென் எனிபடி எல்ஸ். உங்களை மிகவும் மோசமா நியாயம் தீர்க்கக்கூடிய மனுஷன் உங்களை தவிர யாரும் இல்லை. நீங்க தான் சொல்லுவீங்க, நான் கருப்பா இருக்கிறேன், குட்டையா இருக்கிறேன், ஒல்லியா இருக்கிறேன், நான் அழகா இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, தாத்தா இல்லை, பாட்டி இல்லை, என்னால் பாட முடியாது, என்னால் இங்கிலீஷ் பேச முடியாது, என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது, என்னால் சாட்சி சொல்ல முடியாது, என்னால் படிக்க முடியாது, இங்கிலீஷ் படிக்க முடியாது, மேத்தமெட்டிக்ஸ் படிக்க முடியாது. நம்ம தான் நம்மளை குறைச்சி 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 எடைப்பட்டுக்கிட்டே இருக்கோம் பாருங்க. அப்போ எனக்கு எதிரி நான் தான். அதனால தான் பவுல் சொல்றாரு, ஆண்டவரே என்னிடமிருந்து என்னை விடுவிப்பது யார் அப்படிங்கிற ரோமர் புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்தில். நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் செய்ய முடியல. கெட்டது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை தான் செஞ்சு தொலைகிறேன். வாட் கேன் ஐ டூ? என் உடம்புக்குள்ள 2 வேறு விதமான எதிரியா 2 எதிரி இருக்கிறாங்க. 2 பேர் 2 செயலை செய்கிறாங்க. ஆவிக்குரிய இயல்பு வேற, ஊனியல்பு வேற, 2 வேற மாதிரி செய்யுது. ஹூ வில் டெலிவர் மீ ஃப்ரம் மை செல்ஃப்? யார் என்னிடமிருந்து விடுவிப்பது? உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஆள், உங்களுக்குள்ள மறைந்து கொண்டிருக்கிற அந்த பெண் யாரு? உங்களுக்குள்ள மறைந்து கொண்டிருக்கிற அந்த ஆண் யாரு? நீங்க சாதாரண ஆரோக்கியராஜ் நினைக்கிறீங்க, சாதாரண மகேஷ் நினைக்கிறீங்க, சாதாரண சுரேஷ் நினைக்கிறீங்க. இல்ல, உங்களுக்குள்ள இன்னொரு ஆள் இருக்கா. நீங்க ரியலா நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல. நான் ஒரு சாதாரண ஒரு இன்ஜின் நினைச்சிட்டு இருக்கிறேன். இல்ல, நீங்க மாபெரும் படைப்பு, கடவுளால் உண்டாக்கப்பட்ட படைப்பு, கடவுளுடைய பிள்ளை. உங்களுக்கு இருக்கிற தாளந்துகள், உங்களுக்கு இருக்கிற மகிமை, உங்களுக்கு இருக்கிற ஆற்றல் உங்களாலே அளவிட முடியாது. உங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை பார்க்கறதுக்கு நீங்க பயப்படுவீங்க. அப்பேற்பட்ட வல்லமை உள்ள ஒரு படைப்பு ஒவ்வொரு மனுஷனும். மிருகங்களை இஷ்டத்துக்கு படைச்சாரு, கடலை இஷ்டத்துக்கு படைச்சாரு, நிலா சூரியனை இஷ்டத்துக்கு படைச்சாரு. ஆனால் மனிதனை தன் சொந்த சாயலில் படைத்தார். இன் ஹிஸ் ரெக்டிடியூட் அண்ட் இன் ஹிஸ் அத்தாரிட்டி கடவுள் படைச்சிருக்கிறாரு. அவருடைய பண்புகளோட, அவருடைய வல்லமையோட படைச்சிருக்கிறாரு. நீங்க ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, உங்களுக்குள்ள மறைந்திருக்கிறது வேற. இதுவரை செஞ்சதை நான் சொல்லல, செய்யாமல் உங்களுக்குள்ள மறைந்து தூங்கி கொண்டிருக்கிற அந்த மனுஷனை தட்டி எழுப்பினாவே வெற்றி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். There is a great person sleeping in you. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதை கண்டுபிடிக்கணும். நீங்க சர்ச் பண்ணாதான் கண்டுபிடிக்க போறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, ஒரு அட்மிஷனுக்காக போறாங்க. உங்க பையன் 10வது படிக்கிறான், 8வது படிக்கிறான், 9th படிச்சுட்டு 10வதுக்கு போறான். அங்க உடனே டெஸ்ட் வைப்பாங்க. அவர் பயங்கரமான அறிவு இருந்தால் தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா 10வதுல அவங்க பையன் யாராவது ஃபெயில் ஆயிட்டானா உடனே அவங்க என்ன டெஸ்ட் வைப்பாங்க, எல்லாம் வைப்பாங்க. மேத்மெட்டிக்ஸில் வந்து 100க்கு 35 தான் வாங்குறான். உங்கள் பையனுக்கு மேத்மெட்டிக்ஸ் வராதுங்க அவங்க சொல்லிடுவார், அந்த வாத்தியார் சொல்லிடுவார். இங்கே சீட்டு கொடுக்க முடியாதுங்க, போங்கன்னுவாங்க. இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, அங்கே மேத்மெட்டிக்ஸ் 50 வாங்குவான், அங்கே சயின்ஸில் 30 வாங்குவான். உங்கள் பையனுக்கு சயின்ஸும் வராது, மேத்ஸும் வராது, ஹிஸ்ட்ரி சேருங்க, இல்லை காமர்ஸ் எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்ல போனால் our educational system do not have mechanism to measure your talents and potentials. இந்த தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ இந்த உலகத்தில் இருக்கிற கல்வி இயக்கங்கள் எந்த காலேஜிலோ, எந்த ஸ்கூல்லையோ, எந்த டீச்சரோ, எந்த ஹெட் மாஸ்டரோ, எந்த பிரின்சிபாலோ, அவங்களுக்கு எந்த ஸ்கேலும் கிடையாது, எந்த ஒரு சிஸ்டமும் கிடையாது, எந்த மெக்கானிசமும் கிடையாது. உங்களுடைய ஆற்றலை கண்டுபிடிப்பதற்கு உனக்கு மேத்மெட்டிக்ஸ் வராது, உனக்கு சயின்ஸ் வராது, உனக்கு தமிழ் வராதுன்னு அவங்க சொல்ல முடியாது. நீங்க கடவுளுடைய படைப்பு, உங்களுக்கு அத்தனையும் வரும். அது நீங்களா நினைச்சுக்கிறீங்க. அவங்க சொல்றதை ஏத்துக்கிட்டு எனக்கு மேத்ஸ் வராதுன்னு சொல்லி மேத்ஸ் பக்கம் போகவே மாட்டேங்கிறீங்க. They cannot measure your talents because அவங்க ஒரு மனுஷன்தான். கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கொடைகளை நீங்க அளவிட்டு பார்த்தா உங்களை கண்ணாடி முன்னாடி பார்க்கறதுக்கு உங்களுக்கே பயம் வரும். அப்பேற்பட்ட வல்லமை உள்ள மனுஷன், படைப்பு தான் மனுஷன். என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது, என்னால் படிக்க முடியாது, என்னால் இங்கிலீஷ் பேச தெரியாது, இப்படியே சொல்லி 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 நம்மை அழித்து கொண்டிருக்கிறோம். நாம தான் நம்மை அழிக்கிறோமே தவிர கடவுள் அப்படி அல்லவே அல்ல. ஏதோ ஒரு வாத்தியார் சொல்லிட்டாரு உனக்கு சயின்ஸ் வராதுரா அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்காதீங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
அது செல்ஃப் செல்லிங்காக இருப்பாருங்க. பக்கத்து வீட்டில் ஒருத்தன் 2 மாடி வீடு கட்டுறான், நானும் 3 மாடி வீடு கட்டுறேன். அவன் புல்லட் வாங்கிட்டான், நானும் புல்லட் வாங்குறேன். அவன் கார் வாங்கிட்டான், நானும் வாங்குறேன்னா பொறாமையில் நம்மளோட வளர்ச்சி சக்ஸஸை காமிக்க முடியாது. அப்போ யூ வில் பிகம் a victim of his thinking. அவன் மைண்டு, அவன் என்ன பிளான் பண்றான் அதுக்கு அடிமையாவீங்க. உங்களுக்குன்னு சுயமா நீங்க யாரு? நீங்க அதை விட ஞானி, வல்லமை உள்ளவர்கள். உங்களுக்குன்னு தனி சித்தத்தை வச்சிருக்கிறாரு. உனக்கென்று நான் வைத்திருக்கிற திட்டங்கள் தான் சொல்றாரு, உங்களுக்குன்னு பொதுவா சொல்லல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க you will be self selling your thoughts. உங்களை நீங்க அவனுடைய எண்ணத்துக்கு விற்கிறீங்க. அவன் அந்த கார் வாங்கிட்டான், நானும் உடனே வாங்குறேன். அதை பண்ணிட்டான், நானும் இது பண்றேன். போட்டி பொறாமையில வளர்வது வளர்ச்சி அல்லங்க. வெற்றி என்பது கடவுள் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கையில தோல்வி என்பது கிடையவே கிடையாது. அழிவு என்பது கிடையாதுங்க. மரணம் கூட மறுபிறப்பு பரலோகத்துலங்க. அப்போ எப்படிங்க ஒரு கிறிஸ்துவனை சாவே ஒன்றும் செய்ய முடியலன்னா வாழ்க்கையில சம்பாதிக்க முடியாதா? மனைவியோட சந்தோஷமா வாழ முடியாதா? புருஷனோட வாழ முடியாதா? பிள்ளைகளை பெற்று சந்தோஷமா இருக்க முடியாதா? உலகத்துக்கு நன்மைகளை செய்ய முடியாதா? அற்புதமா செய்ய முடியுமே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, நான் இவ்வளவுதான் என்னால் சமைக்க முடியும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் இந்த ஒரு 10,000 சம்பளம் வாங்க முடியும், அவ்வளோதான், என்னால் முடியாது என்று சொல்லி நான் இவ்வளவுதான் சொல்லி நானே என் எடை போட்டுறேன். அதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, முன்னாடிலாம் டேப் ரெக்கார்டு வந்திருக்கும். டேப் ரெக்கார்டர் பார்த்தீங்கன்னா அதில் ஃபார்வர்ட் அல்லது பிளே, ஸ்டாப்பு, இது ஒரு 4 பட்டன் தான் இருக்கும் பாருங்க. ஆனால் இன்னைக்கு டேப் ரெக்கார்டர் எத்தனையோ இருக்கு பாருங்க. சிஸ்டம் எல்லா பாட்டையும் போடலாம், மெமரி கார்டு போடலாம், மெமரி சிப் போடலாம், என்னமோ செய்யலாம். ரேடியோ இருக்கும், கம்ப்யூட்டர் இருக்குது, இது லேப்டாப் கூட அதில் வருது, எல்லாமே இருக்கிறது, இன்பில்ட் பண்ணிடுறாங்க எல்லாமே. டிவி கூட இருக்கிறது, பிக்சர் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு டேப் ரெக்கார்டில் இத்தனை ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, ஒரு 50 ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. ஆனால் 4-5 தான் உங்களுக்கு தெரியும். ஸ்டாப்பு, பிளே, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், ரிவைண்டு, இந்த 5 ஆப்ரேஷன் தெரிஞ்சுக்கிட்டு டேப் ரெக்கார்டு என்னதுன்னு நீங்கள் காசு கொடுத்து வாங்கினாலும் அது உங்களுக்கு கிடையாதுங்க. டேப் ரெக்கார்டு வேணால் காசு கொடுத்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கலாம். அதில் இருக்கிற 5 ஆப்ரேஷன் தான் கற்றுக்கிட்டு நான் பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லாதீங்க. இன்னும் 350-200 ஆப்ரேஷன் நீங்கள் கற்றுக்காமல் இருக்கீங்க. அதில் அளவிட முடியாதுங்க. எவ்வளவு டேலண்ட்ஸ், எவ்வளவு திறமைகள் உங்களுக்குள்ள கடவுள் வைத்திருக்கிறாரு. நம்ம எப்படிங்க காலை படுக்கிறோம், காலை ஏந்திரிக்கிறோம், பல்ல விளக்குறோம், காஃபி சாப்பிட்றோம், திரும்பி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், திரும்பி வேலையை முடிக்கிறோம், மத்தியானம் நாங்கள் சாப்பிட்றோம், சாயந்தரம் திரும்பி வரோம், டீ சாப்பிட்றோம், நைட்டு கொஞ்சம் நேரம் சினிமா சீரியல் பார்க்குறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், திரும்பி காலைல எழுந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், வேலைக்கு போகிறோம். இப்படி 4-5 ஆப்ரேஷன் மட்டும்தான் செஞ்சு இவ்வளோ தான் நீங்கள் அப்படின்னு எப்படி உங்களை குறுகிய வட்டத்துக்குள்ளே சுருக்கிக்கிறீங்க? உங்களுக்குள்ள மிகப்பெரிய ராஜா இருக்கிறார், உங்களுக்குள்ள மிகப்பெரிய ராணி இருக்கிறாங்க, உங்களுக்குள்ள மிகப்பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரீச்சர் இருக்கிறார், உங்களுக்குள்ள மிகப்பெரிய குருவானவர் இருக்கிறார், உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு இன்ஜினியர், ஒரு அட்வொகேட், ஒரு நீதிபதி உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாம் வெற்றி வாழ்க்கை வாழணும். தோத்துட்டேன், துன்பம், துயரம், கிறிஸ்தவ வாழ்க்கைனாவே அழிவு, நெகட்டிவ், தலைகளை தொங்கி சாகணும், தூக்கமாட்டு சாவணும், அழியணும், அவ்வளவுதான், குடும்பம், பாவத்துக்கு தண்டனை, மரணம், இப்படி நெகட்டிவா பேசி பேசி வாழ்க்கையில் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுருக்கி கருவாடு மாதிரி சுருக்கி வாழ ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கடவுள் அப்படி வாழ விரும்பல. நம்ம எல்லாரும் சேத்தில் உழன்று அழ வேண்டும், அழிய வேண்டும் என்று கடவுள் விருப்பம் அல்ல. மாறாக அதிலிருந்து எழுந்து உலகத்திற்கு சுடர்விட வேண்டும். உலகத்திற்கு ஒளி உப்பா நீங்க இருக்கணும்னு சொன்னா, சும்மா நோய் அழியணும், ஒளியணும், சாகணும்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, you are the light of the world, you are the salt of the world. இந்த உலகத்திற்கு உப்பு, ஒளி. அப்ப எப்பேற்பட்ட சுடர்விட வேண்டிய மகா பெரிய ஒளி நீங்கள். எப்படி எழுந்து பிரகாசிக்க வேண்டும்? எழுந்து பிரகாசிங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். தொடர்ந்து பாருங்க மாதா தொலைக்காட்சி, நீ நம்பினால் பாருங்கள். உங்க வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கொண்டு வரப்போகிறார். இன்று முதல் ரகபத் தொடங்கிவிட்டது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த அத்தனை தோல்விகளும் வெற்றிகளாக மாறப்போகிறது. காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய சொந்த சாயலில் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டியவர்கள். வெற்றி அப்படின்னு சொன்னா நம்ம
நினைச்சிட்டு இருக்கிற அச்சீவ்மெண்ட்ஸ் அது அல்ல. மாறாக கடவுள் எனக்கென ஒரு யுனிக் பர்பஸை வச்சு இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறார். அதை நான் தான் செய்ய முடியும். நீ செய்யணும்னு சொல்லி அதற்கு தேவையான ஆற்றல், வல்லமை, அபிஷேகம் எல்லாவற்றாலும் என்னை நிரப்பி அவர் இங்க அனுப்பிச்சிருக்காரு. ஒரு மிஷன் நம்ம வச்சு அனுப்பிச்சிருக்காரு. அந்த பர்பஸ், அந்த மிஷன், அத கோலை அச்சீவ் பண்ணும்படியா நான் வாழும்பொழுது எனக்குள் பயம் இல்லை, சாவை குறிச்சு கலக்கம் இல்லை, என் வாழ்க்கையை குறிச்சு எந்த பயமும் இல்லை. நான் வெற்றி வாழ்க்கையை வாழ்வேன். என்னிடமிருந்தே விடுபட்ட ஒரு மனுஷனா நான் சந்தோஷமா லிபரலா என்னால வாழ முடியும். அப்படி அல்லாமல் எனக்காக நானே ஏதோ ஒரு கோலை செட் பண்ணிட்டு அவனை போல அவளை போல இப்படி வாழணும் என்று சொல்லி நான் ஒரு தவறான ஒரு மிஷனை வச்சுட்டு நான் வாழும் பொழுது, ஒரு கோலை வச்சுட்டு வாழும் பொழுது எனக்குள்ள பயம், கலக்கம், ஒரு தாழ்வு மனப்பான்மை, தோல்வி மனப்பான்மை என்றுதாங்க நம்ம சுருங்கி போய் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளின் செய்தி நம்மை விடுவிக்கிற ஒரு செய்தி, நம்மிடமிருந்தே நம்மை விடுவிக்கிற ஒரு செய்தி, ஒரு சந்தோஷமாய் எந்த சூழ்நிலையிலும் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்கிற நிச்சயத்தோடு நம்மை வாழ வைக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆகவே அப்படி ஒரு பர்பஸ் ட்ரிவன் லைஃப், கடவுள் எனக்கென வைத்திருக்கிற அந்த நோக்கத்தின்படி நான் ஓடுகிறேன். இனிமேல் எனக்கென வைத்திருப்பது வெற்றி வாகை என்று பவுல் சொன்னது போல நாமும் சொல்லணும். எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுது எனக்கு சாவு வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் வாழ்கிற வரை ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டே சந்தோஷமாய் வாழ்வேன் என்று சொல்ல வேண்டிய பிள்ளைகள் நாம. வாருங்கள், எழுந்து ஜொலிக்க வேண்டிய பிள்ளைகள். நாம சாதாரண பிள்ளைகள் இல்ல, இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் சாயலில் வாழ்கின்றவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள், அவருடைய உரிமை பேற்றில் பங்கு கொண்டவர்கள், கடவுளுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள், ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள். ஆகவே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு, கடவுள் என்னை மதிக்கின்றார் என்கிற நிச்சயத்தோடு வாருங்கள், பாடி ஆராதிப்போம். சோர்ந்து போகாதீங்க, கூனி குறுகாதீங்க, பயந்து நடுங்காதீங்க. சாவை எதிர்கொள்ள நமக்கு ஆற்றல் உண்டு என்றால் ஆண்டவர் சாவை வெற்றி கொண்டு விட்டார். அந்த நோக்கத்தின்படி ஓட வேண்டியது மட்டும்தான் நாம செய்ய வேண்டியது. எழுந்து ஓடுவோம் வாருங்கள், சந்தோஷமாய் கரங்களை தட்டி. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல, என்னாலும் சந்தோஷமே. பழச நினைச்சு கூனி குறுகி நாம் வருந்தி வாழ வேண்டிய பிள்ளைகள் இல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு உண்டு, பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு. கடந்து போனதை மறந்து விட்டதோ, முன்னிருப்பதை கண்முன் கொண்டு எழுந்து ஓடுவோம் வாருங்கள். கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டேன். நான் கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல, என்னாலும் சந்தோஷமே. வாய் திறந்து சொல்வீங்களா? நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல, என்னாலும் சந்தோஷமே. எல்லாம் தடை, எல்லாம் தோல்வி, அவங்களுக்கு எல்லாமே வாய்க்குது, அவங்களுக்கு எல்லாம் லக்கா இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப ராசி, அவங்களுக்கு எல்லாம் இருக்கு என்று சொல்லி தடைகளை கண்டு சோர்ந்தது போதுங்க. நமக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹைவே ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம தான் எழுந்து நடக்கணும். வாருங்கள், ஆண்டவரின் கரம் பற்றி நடப்போம். வென்று விட்டேன், வென்று விட்டேன், எதிரியின் தடைகளை வென்று விட்டேன். நான் வென்று விட்டேன், வென்று விட்டேன், எதிரியின் தடைகளை வென்று விட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல, என்னாலும் சந்தோஷமே.
நம்ம பாரம்பரியம் இல்ல, எனக்கு பெரிய பின்புலம் இல்ல, எனக்கு பெரிய செல்வம் இல்ல, ஆற்றல்ல சொல்லாதீங்க. நம்மோடு கூட இயேசு ராஜா இருக்கின்றார். நமக்கு அவ்வளவு பெரிய வல்லமையை கொடுத்திருக்கின்றார். ஆகவே எதிரான சூழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் நம்மால முறியடிக்க முடியும். சந்தோஷமை பாடுவோம். முறியடிப்பேன் முறியடிப்பேன் எதிரான ஆயுதத்தை முறியடிப்பேன், நான் முறியடிப்பேன் முறியடிப்பேன் எதிரான ஆயுதத்தை முறியடிப்பேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல, என்னாலும் சந்தோஷமே. வாய்விட்டு சொல்வீங்களா? நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல, என்னாலும் சந்தோஷமே. ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா. தோ இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவரே இந்த நிச்சயத்தால் நிரப்புவீராக, இந்த சத்தியத்தால் நிரப்புவீராக. இதோ உம்மாலே எங்களால் ஒரு சேனைக்குள் பாய முடியும். உம்மை கொண்டு நாங்கள் எந்த எதிரியும் முறியடிக்க முடியும். வாழ்க்கையின் எந்த தடைகளையும் எங்களால் தாண்ட முடியும். ஏனென்றால் நீர் எங்களோடு இருக்கின்றீர். உம்மோடு நாங்கள் பயணிக்கிறோம், உம்முடைய திட்டத்தின்படி நாங்கள் பயணிக்கிறோம் என்கிற நிச்சயம் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரும் அவர்களுக்கென நீர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை, அந்த நோக்கத்தை உம்முடைய பாதத்தில் அமர்ந்து அதை டிசர்ன் பண்ணக்கூடிய அந்த கிருபையால் பிள்ளைகளை நீர் நிரப்புவீராக. அப்பா, ஜெபத்திலும் இறை வார்த்தையிலும் ஆண்டவரே உம்மை கண்டுகொண்டு ஆண்டவரே அந்த நோக்கத்தின்படி அவர்கள் வாழ்வார்களாக. குடும்பம் குடும்பமாய் சேனையாய் உமக்காய் எழுந்து ஜொலிப்பார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம். நிறை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.